வாதம், பித்தம், கபம் இது சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்பு மனதில் தோன்றியது. திருமந்திரத்தில் மிக எளிதான ஒரு பாடல் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. அப்போ இதை பின்பற்றி வந்தால் ரொம்ப உபயோகமாக இருக்குமே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல தோணுச்சு. அதே மாதிரி மருந்து என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் 10 பாட்டு போட்டிருக்கிறார். அதில் 7 பாட்டு இந்த நோய்களே வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறார். 70% நோய்களே வராமல் தடுக்கிறதுக்குரிய வழிகளுக்கு 7 பாட்டை போட்டுட்டு 3 குறள் தான் வைத்தியர் எப்படி வைத்தியம் பார்க்கணும்னு சொல்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நோய்கள் எல்லாம் நம்ம வராமலே தடுக்கிறதுக்கு வழிவகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி திருமூல தெய்வமும் திருவள்ளுவரும் நமக்கு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த செய்தியை தான் உங்களோட இப்போ பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அண்டம் என்றால் என்ன? தி யூனிவர்ஸ். அண்டம் என்றால் என்ன? அண்டம்ங்கிறது இந்த பிரபஞ்சம். அதில் 9 கண்டங்கள் இருக்கின்றன. கடல்கள் 7 பெருங்கடல்கள் இருக்கின்றன. 7 கொள்ளாம அவர் ஊழி படைத்தன, 7 கொள்ளாம அவர் கண்ட இருங்கடல், 7 கொள்ளாம அவர் ஆள் உலகங்கள்னு சொல்றார் திருநாவுக்கரசர். இன்னொரு இடத்துல 9 போலவர் பாரிடம் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப எண்ணற்ற கோள்கள், 9 கோள்கள், எண்ணற்ற விண்மீன்கள், இதெல்லாம் சார்ந்தது தி யூனிவர்ஸ், அண்டம். இந்த பிரபஞ்சம் முழுசுமே நம்ம உடம்புலையும் இருக்கும்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா இருக்காதா? அண்டத்தில் உள்ளது எல்லாமே பிண்டத்திலும் உள்ளது. அண்டத்தை எப்படி சிவன் சக்தி இயக்குகிறார்களோ அதை போல பிண்டம் என்ற உடலையும் சிவன் சக்தி இயக்குகிறார்கள். இதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா தான் அதுக்கு பிறகு இந்த நோய் சம்பந்தமானதுக்கு போக முடியும். அப்போ இந்த அண்டத்தில் உள்ளது எல்லாமே பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது நம்ம ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்லக்கூடாது. திருமந்திரத்தில் அதுக்கு 2 பாட்டு என்று சொல்லக்கூடாது, 2 மந்திரம் என் கண்ணில் தோன்றியது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது. நீ எங்கேயுமே வெளியே போய் சிவனை தேட வேண்டியதில்லை அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்குரிய முதல் பாடல் மலம் என்று உடம்பை மதியாத ஊமர். மலம் என்று உடம்பை மதியாத ஊமர். உடம்பு குற்றமானது அழுக்காதுன்னு சொல்லி உடம்பு ஒரு பொருட்டாவே மதிக்காம இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை இல்லாத, உண்மையான அறிவில்லாதவர்கள். மதம் என்று உடம்பை மதியாத ஊமர். தலம் என்று வேறு தரித்தமை கண்டீர். அங்கங்கெல்லாம் போய் அந்த கோயில் தான் சிறந்தது, இந்த கோயில் தான் சிறந்ததுன்னு சொல்லி தலம் என்று வேறு தரித்தமை கண்டீர். நலம் என்று இதனையே நாடி இருக்கில், நலம் என்று இதனையே நாடி இருக்கில், பலம் உள்ள காயத்தில் பற்றும் அண்டத்தே. அதாவது உடம்புலேயே உத்தமன் கோயில் கொண்டிருக்கிறான் நீ நம்பிக்கை வைத்தேயே, ஆனால் நீ இந்த உடம்புக்குள்ளேயே இந்த அண்டம் முழுவதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்துல சொல்றார். 2137வது திருமந்திர பாடல் இதை சொல்றார். இன்னொரு பாடல்லையும் சொல்றார். பராசக்தியினுடைய இயல்பை பத்தி சொல்லும்போது சொல்றார், அண்டத்தின் உள்ளே அளப்பு அரிது ஆனவள். இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்க கூடியவள். அண்டத்தின் உள்ளே அளப்பு அரிதானவள், பிண்டத்தின் உள்ளே பெருவழி கண்டவள். இந்த பிண்டத்துக்குள்ளேயும் அதே மாதிரி அவள் வியாபித்திருக்கிறாள். குண்டத்தின் உள்ளே குணம்பல காணினும், நீங்க வேள்வி குண்டங்கள்லாம் பல அமைத்து ஏகப்பட்ட மந்திரங்களை சொன்னாலும் குண்டத்தின் உள்ளே குணம்பல காணினும் கண்டத்தின் உள்ளே கலப்பறியார்களே, நீ கண்டுபிடிக்க முடியாது. நீ பலவிதமான வேள்விகள் யாகங்கள் செய்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவள் உன் உடம்பு என்ற பிண்டத்துக்குள்ளேயே உலாவிக் கொண்டிருக்கிறாள், வியாபித்துக் கொண்டிருக்கிறாள்னு சொல்றாரு. அப்ப இந்த அண்ட பிரபஞ்சத்துல உள்ளது பூராமே உடம்புக்குள்ளேயும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்
இப்போ உடம்புக்குள்ள இருக்குதுங்கிற நம்ம அறிஞ்சு கொண்டாதான் அண்டம் என்று எதனால் ஆனது? அண்டம் பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டம் பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தால் ஆனது. நம்ம உடம்பும் அதே மாதிரிதான் ஆனது. நம்ம உடம்பும் அதே மாதிரி பஞ்சபூதங்களால் ஆனது. நம்மளுடைய தசைகள் அனைத்தும் நிலம் சம்பந்தமானவை, நிலத்தினுடைய காரணிகளாக உள்ளவை தசைகள். ரத்தம் இந்த மாதிரி திரவ சம்பந்தமானது பூராமே நெருப்பு, நீர் சம்பந்தமானது. நீர் சம்பந்தமானது. பிராணன், அபானன் போன்ற தசவாயுக்கள்லாம் வாயுவினுடைய அம்சம். உடல் உள்ள வெப்பம் நெருப்பினுடைய சார்ந்தது. இப்ப எல்லாமே சொல்லியாச்சு. நிலம், நீர், நெருப்பு இவை எல்லாம் இயங்கக்கூடிய இடத்தை கொடுக்கக்கூடியதுதான், உடம்பில் உள்ள இடத்தை கொடுக்கக்கூடியது ஆகாயம். ஆக அந்த 50 பூதங்களால் எப்படி அண்டம் ஆனதோ அதே மாதிரி இந்த பிண்டமும் செய்விக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 50 பூதங்கள் தான் இந்த உடலினுடைய இயக்கத்திற்கு, உடலினுடைய செயல்பாட்டிற்கு காரணமாக அமைகின்றன. புரியுதா? அதுக்கு பிறகு நம்ம இப்பதான் உடம்புக்குள்ள நம்ம என்னன்னு பார்க்க வேண்டியிருக்குது. இது வரைக்கும் எப்படி அண்டம் பஞ்சபூதங்களால் ஆனதோ அதே மாதிரி இந்த பிண்டமும் பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல உள்ள அந்த பகவான்கள் உடம்புல இருக்கிறதுனால அவங்க உடம்புல என்னென்ன விதமான காரியங்களை எல்லாம் மாற்றுகிறார்கள் அதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப நமக்கு நாடிகள் என்றால் என்ன, நரம்புகள் என்றால் என்ன? நாடி என்றால் என்ன, நரம்பு என்றால் என்ன தெரியணும் இல்லையா? நாடி நரம்பெல்லாம் வியாபித்திருக்கிறதுன்னு சொல்லி படிக்கிறோமா இல்லையா? நரம்பு என்பது இரத்தத்தை கொண்டு சொல்றதுக்காக உள்ள ஒரு அமைப்பு நரம்பு. நாடி என்பது உடலினுடைய ஆற்றலை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செய்வதற்காக உள்ள ஒரு அமைப்பு நாடி. நீங்க நாடியை உடம்பு அறுத்தா கூட நாடியை பார்க்க முடியாது, காண முடியாது. நம்ம உடம்புல நம்ம பிராணன் என்ற சக்தியை நம்ம உட்கிரகிக்கிறோம். அந்த பிராணன் என்ற சக்தி உடம்புக்கு தேவையான மற்ற ஆற்றல்களை எல்லாம், உடம்பினுடைய இயக்கத்துக்கு தேவையான மற்ற ஆற்றல்களை எல்லாம் அந்தந்த இடங்களுக்கெல்லாம் கொண்டு சேர்ப்பதற்காக உள்ள அந்த வழிப்பாதை தான் நாடிகள். அப்படி 72,000 நாடிகள் இருக்கின்றன. உடம்புல 72,000 நாடிகள் இருக்கின்றன. அதில் 10 நாடிகள் மிகவும் முக்கியமானது. 10 நாடிகள் முக்கியமானது. 72,000 நாடி இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது 10 நாடிகள். ஏற்கனவே இந்த பிராணாயாம பயிற்சி ஆண் பெண் குழந்தைகள் உண்டாகிறதுக்கான பதிவெல்லாம் போடும்போது அதுல 3 நாடியை சொல்லியிருக்கேன். இடகலை, இடது மூக்கின் வழியாக காற்று சென்று வருவது, மூச்சு சென்று வருவது இடகலை. பிங்கலை, வலது மூக்கின் வழியாக பிராணவாயு சென்று வருவது பிங்கலை, அதுக்குரிய வழி இடகலை. பிங்கலை. சுழுமுனை, நடுநாடி என்று சொல்லக்கூடிய சுழுமுனையின் வழியாக, முதுகுத்தண்டின் வழியாக மூச்சுக்களை ஒன்றி செல்ல வைப்பது சுழுமுனை நாடி, அதுக்குரிய பார்த்தா அதுல இருக்கிறது. அதே மாதிரி சிகுவை என்பது ஒரு நாடி. 10 நாடிகளை மட்டும் சொல்றேன். அதுல நம்ம அந்த முதல் 3 நாடி தான் முக்கியமானது. சிகுவை என்பது நாக்கினுடைய இயக்கத்திற்கு தேவையான சக்தியை அளிக்கக்கூடிய வழி சிகுவை. புருடன் என்றக்கூடிய நாடி வலது கண்ணினுடைய இயக்கத்திற்கு தேவையான சக்தியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாடி. காந்தாரி என்பது இடது கண்ணினுடைய இயக்கத்திற்கு தேவையான சக்தியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாடி. அத்தி என்பது வலது காதனுடைய இயக்கத்திற்கு தேவையான சக்தியை கொண்டு செல்வதற்குரிய ஒரு நாடி. அலமுடை என்பது இடது காதினுடைய இயக்கத்திற்கு தேவையான சக்தியை கொண்டு செல்வதற்குரிய ஒரு நாடி. சங்குனி என்பது கருவாயினுடைய இயக்கத்திற்கு தேவையான சக்தியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாடி. குஹு என்பது எருவாயினுடைய இயக்கத்திற்கு தேவையான சக்தியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாடி. இந்த 10 நாடிகள். ஏன்னா உடலினுடைய ஆற்றலை, உடலினுடைய இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை உடலினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடியதுதான் இந்த நாடிகள்.
10 நாடிகள் முக்கியமானது இப்ப பார்த்துட்டோம். அதுல முதல் 3 நாடி தான் வந்து நமக்கு முக்கியமானது. இடகலை, பிங்கலை, சுழுமுனை. ஏன்னா இவைதான் வந்து வாதம், பித்தம், கபம் என்ற சத்துக்களை வந்து உருவாக்குகின்றன. அதுக்காகத்தான் இதை சொல்ல வர வேண்டியிருக்குது. இப்போ புரியுதா? இப்போ வந்து இந்த 3 நாடிகள் தான் முக்கியமானதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இதுல வாதம் என்ற சத்து எப்படி உருவாகிறது, பித்தம் என்ற சத்து எப்படி உருவாகிறது, கபம் என்ற சத்து எப்படி உருவாகிறது எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சத்துக்களை வந்து கட்டுப்பாடுல ஒரே அளவுல எவனொருவன் வைத்திருக்கிறானோ அவன் நோய் நொடி இல்லாமல் வாழ்வான். அதுதான் எவ்வளவு சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ இந்த 3 நாடிகள்ல வந்து இடகலை என்ற நாடி அபானன் என்ற வாயுடன் ஒருங்கிணைந்துதான் நமக்கு வாதம் என்ற சத்து உண்டாகிறது. இடகலை என்ற நாடியில் அபானன் என்ற வாயு ஒருங்கிணைந்துதான் வந்து வாதம் என்ற சத்தை வந்து நமக்கு உண்டாக்குது. அதே மாதிரி பிங்களை நாடி பிராணன் என்ற வாயுவுடன் சேர்ந்து நம்ம தச வாயுக்கள் பார்த்திருக்கோமா இல்லையா? தச வாயுக்கள்ல இந்த பிராணனுடன் சேர்ந்து பிங்களை வந்து பிராணனுடன் சேர்ந்து பித்தம் என்ற சத்தை உண்டாக்குகிறது. வாதம் என்ற சத்து வாயு, 50 பூதங்கள்ல வாயுவினுடைய நிலைப்பாட்டை உடையது. இந்த பித்தம் என்பது 50 பூதங்களில் தேயு என்று சொல்லக்கூடிய நெருப்பினுடைய நிலைப்பாட்டை உரியது. சுழுமுனை என்ற நாடியானது சமானன் என்ற வாயுவுடன் சேர்ந்து கபம் என்ற சத்தினை உண்டாக்குகிறது. இது நீரினுடைய காரணகர்த்தாவாக உள்ளது. 50 பூதங்களில் நீர் சார்ந்தது. அப்ப இந்த 3 இடகலை, பிங்களை, சுழுமுனை என்ற 3 நாடிகளும் பிராணன், அபானன், சமானன் என்ற வாயுக்களுடன் சேர்ந்துதான் நமக்கு இந்த வாதம், பித்தம், கபம் என்ற சத்துக்களை உண்டாக்குகின்றன. சரி, இந்த சத்துக்கள் வந்து உடலினுடைய இயக்கத்திற்கு குறித்த அளவில் இருக்க வேண்டும். உதாரணமாக வாதம் வந்து 1 மாத்திரை அளவு இருக்க வேண்டும் என்றால் பித்தம் வந்து அரை மாத்திரை அளவு இருக்க வேண்டும், கபம் 1/4 மாத்திரை அளவு இருக்க வேண்டும். நீங்க வந்து மருத்துவர்கள்ட்ட, சித்த மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா உங்க கையை பிடிச்சு அவங்க பார்ப்பாங்க. கையை பிடிச்சு இந்த மணிக்கட்டுக்கு பக்கத்துல அவங்க இந்த 3 விரலையும் வச்சு அழுத்தி பார்ப்பாங்கன்னா முதல்ல உள்ளது வந்து வாதத்தையும், 2வது உள்ளது பித்தம், 3வது உள்ளது கபத்தையும் குறித்த அளவுல இருக்கிறதான்னு சொல்லி பார்ப்பாங்க. எது வந்து அதிகமாக துடிக்கிறதுன்னு பார்ப்பாங்க, எது வந்து குறையா துடிக்குதுன்னு பார்ப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வாதத்தினுடைய துடிப்பினுடைய அளவு 1 மாத்திரை இருக்கணும், பித்தம் வந்து அரை மாத்திரை இருக்கணும், கபம் வந்து 1/4 மாத்திரை இருக்கணும்னா அதனுடைய உணர்வு எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அவங்க பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து உடம்புல வந்து வாதம் அதிகமா இருக்குதா, குறையா இருக்குதா, பித்தம் அதிகமா இருக்குதா, குறையா இருக்குதா, கபம் அதிகமா இருக்குதா, குறையா இருக்குதா, இப்படிங்கிறத பார்த்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன வழிவகைகள் செய்ய வேண்டும் என்பதை சொல்வார்கள். இதான் வந்து விஷயம். இத வந்து நமக்கு உடம்புல வந்து உடம்புக்கு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை என்றால் என்ன அர்த்தம்? உடம்பு வந்து தானாகவே இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். வாதம் அதிகமாகும் பொழுது, வாத சத்து அதிகமாகும் பொழுது அதை வெளியேற்ற ஆரம்பிக்கும். அப்போ உடலில் தோன்ற மாற்றங்களைத்தான் நாம் நோய் என்று சொல்கிறோம். அதே மாதிரி பித்தம் அதிகமாகும் பொழுது அதை வெளியேற்ற ஆரம்பிக்கும். அப்பொழுது உடலில் தோன்றக்கூடிய மாற்றங்களைத்தான் நோய் என்று சொல்கிறோம். கபம் அதிகமாகும் பொழுது அதை வெளியேற்ற உடம்பு போராடும். அதைத்தான் நாம் உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை தான் நோய் என்று சொல்கிறோம். இதே மாதிரி இந்த 3 சத்துக்களும் குறையும் பொழுதும் அதை சரி பண்ணுவதற்கு உடம்பு போராடும். அப்பொழுது உடலில் தோன்ற மாற்றங்களைத்தான் நாம் நோய் என்று சொல்கிறோம். புரியுதா? அப்ப நோய்னா என்ன அப்படின்னு? உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வருதுன்னா இந்த 3லும் பிரச்சனைன்னு அர்த்தம். இந்த 3ஐயுமே உடம்பு சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. சரி பண்ணும் போது நீங்க உடல் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் வந்து நோய் என்று சொல்கிறீர்கள். அதற்கு அந்த உடம்பு போராடும் பொழுது நீங்களும் உடம்புக்கு ஒத்துழைக்க வேண்டும். உடம்புக்கு நீங்க ஒத்துழைக்கணும்.
உடம்பே வந்து சரி பண்ண முயற்சி பண்ணும். அந்த உடம்புக்கு நீங்க ஒத்துழைக்கணும் இல்லையா? அப்பொழுது முழு ஓய்வில் இருப்பது, நன்றாக உறங்குவது, இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் செய்தீர்களானால் அந்த உடம்பு வந்து தானாகவே போராடி சில சமயங்களில் அதை வெற்றி கொண்டுவிடும். அப்படி இல்லாத சமயத்தில் நாம் உரிய மருத்துவர்களிடம் சென்றால் வந்து என்ன பிரச்சனையினால வந்து இவனுக்கு நோய் வந்திருக்கு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அதை நீக்குவதற்குரிய மருந்துகளை எக்ஸ்டர்னல் புறவழியாக கொடுப்பார்கள். இதான் விஷயம் நோய். அப்ப நோய்னா என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஆகம் பித்தம் கபம் மூணும் சரியான அளவுல இல்லாம இருக்கும்போது அந்த சரியான அளவை உண்டாக்குறதுக்காக நம்ம உடம்பு செய்யக்கூடிய முயற்சிகள்னால உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நோய். அப்ப இதை வராமல் தடுக்க முடியுமா? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் வள்ளுவர் வந்து மருந்து என்ற அதிகாரத்துல வந்து 10 பாடல்களை போட்டிருக்கிறார். 10 பாடல் போட்டிருக்கார். ஒன்னு இல்ல 10 பாட்டு போட்டிருக்கார். 10 பாட்டுல வந்து 7 குறள்கள் வந்து நோய் வராமல் தடுப்பது அப்படின்னே சொல்றாரு. 7 குறள்கள் வந்து நோய் வருவது, நோயை தடுப்பது அப்படின்னே சொல்றாரு. அந்த 7 குறளையுமே நம்ம பின்பற்றி நம்மளுடைய உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நோயே வராது. நாம் செய்வோமா? செய்ய மாட்டோம். விருப்பமானதையெல்லாம் வாங்கி வாங்கி வாயில போடுறதுனாலதான் அந்த பிரச்சனை வருது. அதுக்காகத்தான் அவர் வந்து 7 பாட்டு எப்படி சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி 7 குறள் போட்டிருக்கிறாரு. சரி, நோய் வந்துருச்சு, அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி 3 குறள் போட்டிருக்காரு. அதை பூரா இப்ப பார்க்க போறோம். அதுக்கு பிறகு வந்து முத்தாய்ப்பாக மிக எளிதாக திருமூலர் என்ன சொல்றாரு அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இதான் இன்னைக்கு உள்ள விஷயம். சரியா? இப்ப முதலாவது குறள் வந்து மருந்து என்ற அதிகாரத்துல முதல் குறள் வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3 இதை சொல்லிட்டார். இந்த நூலோர் வழிமுதலாய் எண்ணிய, வழின்னா வாயு, வாயுனால உண்டாகக்கூடியதா வந்து வாதம், அதே மாதிரி தேயுனால உண்டாகக்கூடியது வந்து பித்தம், அப்புனால உண்டாக்கக்கூடியது வந்து கபம். அப்ப இந்த வழிமுதலா எண்ணிய 3, இந்த வாதம் பித்தம் கபம் மூன்றும் இத வந்து கூடுனாலும் குறையினாலும் வரக்கூடியதுதான் வந்து அதை சரி பண்றதுக்கு உடம்பு செய்யக்கூடிய போராட்டம் தான் நோய் அப்படின்னு இந்த முதல் குறள் சொல்லுது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. அந்த வாதம் பித்தம் கபம் அதிகமானாலும் குறையானாலும் அதை சரி பண்றதுக்காக உடம்புல ஏற்படக்கூடிய போராட்டம், அதெல்லாம் ஏற்படக்கூடிய உடம்புல ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் நோயப்பா சொல்லி முதல் இதை சொல்றாரு. அடுத்து 2வது பாட்டு, மருந்தன வேண்டாவாம் ஆக்கைக்கு, மருந்தென்று ஒன்று வேண்டியதே இல்லை, மருந்தன வேண்டாவாம் ஆக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். ஏற்கனவே நீ சாப்பிட்டது நன்றாக ஜீரணம் ஆயிற்று என்பதை உன்னுடைய வயிறு உணர்த்தி உனக்கு நன்றாக பசித்த பின் தான் புசிக்க வேண்டும். பசித்து புசி என்று ஔவையார் கூறுகிறார்கள் தான். நீங்க ஒரு இடம் சாப்பிடுறீங்க, 8:30 மணிக்கு சாப்பிடுறீங்க, அது ஜீரணம் ஆகிறதுக்கு குறைந்தது 2 மணி நேரம் ஆகும்னா 10-30 மணி வரைக்கும் இடையில வந்து வேற எதையும் சாப்பிடக்கூடாது. இடையில சாப்பிட்டா என்ன ஆகும்? ஏற்கனவே சாப்பிட்டது வந்து ஒரு பாதி செமிச்சு இருக்கும், ஜீரணம் ஆகியிருக்கும். நீங்க புதுசா போடக்கூடியது வந்து முதல்ல இருந்தே ஜீரணம் ஆகணும். அதனுடைய டைஜஷன் ரேட் வேற, இதனுடைய டைஜஷன் ரேட் வேற. இதனாலதான் உங்களுக்கு வந்து தலைவலி வாந்தி போன்றவைகள் ஏற்படுகின்றன. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அருந்தியது அற்றது போற்றி உனின். அருந்தியது அற்றது போற்றி உனின். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் பசித்து புசி. 2வது குறள். 3வது குறள், அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு. இந்த உடம்பை பெற்றவன் வந்து 100 ஆண்டு வாழணும்னா என்ன செய்ய வேண்டும்? அளவறிந்து உண்க. அளவறிந்து உண்க, அளவோட சாப்பிட வேணும். உனக்கு வந்து எவ்வளவு ஜீரண சக்தி இருக்கிறதோ, எவ்வளவு ஜீரணமாகிறதுக்கு தேவையான இன்சுலின் சுரந்திருக்கிறதோ அந்த அளவு தான் நீ சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டேன்னா வந்து அது சுகர் ஆகிருது. அதைத்தான் சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இவர் சொல்றாரு, அற்றால் அளவறிந்து உண்க அது உடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு. இந்த உடம்பை பெற்றவன் வந்து நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் அளவறிந்து உண்ண வேண்டும். உனக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். நீ வாட்டுக்கு அவகாட்சி எடுத்து நிறைய சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமானால் அமிழ்தும் நஞ்சமாகும், நஞ்சாகும். அளவுக்கு அதிகமானால் அமிர்தம் நஞ்சாகும்.
அதான் வந்து சொல்றாரு. அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல தூய்க்க துவரப்பசித்து. அடுத்த பாட்டு. அற்றது அறிந்து பசி வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடித்து மாறல்ல தூய்க்க துவரப்பசித்து. எப்பொழுதுமே வந்து வயிற்றுல ஏற்கனவே சாப்பிட்டது ஜீரணமாகிறத உணர்ந்து உனக்கு எது ஏற்றுக்கொள்ளுமோ அதைத்தான் மாறல்ல தூய்க்க. உனக்கு எது ஏற்றுக்கொள்ளுமோ அதை மட்டும் நீ சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தால் உனக்கு நோய் வராது. இதெல்லாம் வந்து நோயே வராம இருக்கிறதுக்குள்ள வழிகளை தெரிஞ்சுக்கணும். நோய்களையே வராம இருக்கிறதுக்கு நம்ம செஞ்சிட்டோம்னா வைத்தியத்தை போக வேண்டியது இல்லையா? முதல்ல அந்த முயற்சியில் இறங்கணும், அதுக்கு பிறகுதான் வைத்தியம். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லாத உண்டி, உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவை தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், செலக்ட் பண்ண வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. புரியுதா? கொஞ்சம் போல சாப்பிடணும். உனக்கு எந்த உடம்பு ஏற்றுக்கொள்கிறதோ அதை குறைவாக சாப்பிட வேண்டும். மாறுபாடு இல்லாத உண்டி, அதான் உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்டி. மருத்து உண்ணின் அதிகமாக சாப்பிடக்கூடாது. மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு, உன் உயிருக்கு துன்பமில்லை. இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல், இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கலிபேர் இறையான்கண் நோய். கலிபேர் இறையான், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடியவனுக்கு அவர் பேர் வச்சிருக்கிறாரு கலிபேர் இறையான். கலிபேர் உரையான். களி என்பது ஓம உறுப்பு. அதிகம்ங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்றதுக்காக வேண்டி களின்னு போட்டு பேர்னு வேற போடுறாரு, 2 போடுறாரு. கலிபேர் உரையான், அளவுக்கு 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 அதிகமாக சாப்பிடக்கூடியவனுக்கு கட்டாயம் நோய் வரும் சொல்றாரு. கலிபேர் இறையான்கண் நோய் கட்டாயம் நிற்கும். அதே மாதிரி கொஞ்சம் போல சாப்பிடுறவன்கிட்ட இன்பம் நிற்கும், அதை சொல்றாரு. தீயளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். தீ அளவின்றி தெரியான். தீங்கிறது வந்து வயிற்றுப்பசி. தீங்கிறது வந்து வயிற்றுப்பசி. வயிற்றுப்பசி எவ்வளவு இருக்கிறதோ அது தகுந்தபடி சாப்பிடு. தீ அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். எவ்வளவு பசி இருக்குங்கிறது தெரியாம நீ வாட்டுக்கு 3 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துக்கு 8 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தும், சுகர் பிரச்சனையை உண்டு பண்ணும், எல்லா விதமான நோய்களையும் உண்டு பண்ணும். இந்த வாதம் பித்தம் கபம் எல்லாமே வந்து அது இருக்க வேண்டிய அளவுல இருக்காம போயிடும், எல்லா விதமான நோய்களும் வந்துவிடும். அப்ப இந்த 7 குறள்களையுமே வந்து நாம் எப்படி உணவு பழக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அமைத்துக் கொண்டால் வந்து நோயை வராமல் தடுக்கலாம் என்று சொல்கிறார். அடுத்த 3 பாட்டுல தான் வந்து எப்படி வைத்தியம் பார்க்கணும் என்று சொல்றாரு. நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். எல்லாரும் இந்த ஒரு பாட்டை குரலை அடிக்கடி தெரிஞ்சிருப்பீங்க. நோய் நாடி, நோய் வந்து என்னுடைய காரணம் என்ன? நோய் முதல் நாடி, அதான் காரணம். நோய் முதல் நாடி, இந்த நோய் வந்து எதனால வந்தது, அது எந்த நோய், அது தணிக்கும் வாய் நாடி. அப்ப இதை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? வாதத்தினால வந்ததா, பித்தத்தினால வந்ததா, கபத்தினால வந்ததா என்பதை கண்டறிந்து அது குறைஞ்சிருக்குதா, கூடி இருக்குதா, அதை கட்டுப்படுத்துறதுக்கு சரியான அளவு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடித்து வைத்தியம் பாரு. 3 பாட்டு தான் வைத்தியருக்கு சொன்னார். அதுல முதல் பாட்டு இது. அடுத்தது பாட்டு. உற்றான் அளவும் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். கற்றான் என்பது டாக்டர். கற்றான் கருதி செயல். கற்றான் எதையெல்லாம் கருதி செய்ய வேண்டும்? உற்றான் அளவு, நோயாளியினுடைய வயது முதல் எவ்வளவுன்னு பார்க்கணும். அவன் வந்து பாலனா விருத்தனா இளைஞனா என்று பார்க்க வேண்டும். அந்த வயதிற்கும் எடைக்கும் ஏற்ற மருந்தை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதைத்தான் சொல்றாரு. உற்றான் அளவும் பிணி அளவும், இந்த நோயினுடைய தன்மை எத்தகையது, எவ்வளவு அளவில் இருக்கிறது, ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதா, இறுதி கட்டத்தில் இருக்கிறதா, அல்லது நடுக்கட்டத்தில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும், எவ்வளவு காலமா இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்து வைத்தியம் பாரு. அவருடைய வயசு முக்கியம், அவனுடைய வயது முக்கியம், நோயினுடைய கால அளவு முக்கியம். அதை பார்த்து வைத்தியம் பாரு. உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்குற்றே மருந்து. உற்றவன் நோயாளி, தீர்ப்பான் டாக்டர், மருந்து அதுக்குரிய மெடிசன், உழைச்செல்வான்
அந்த மருந்தை கொடுக்குற நம்ம மருத்துவனுடைய உதவியாளர்கள் அப்பால் நாற்கூற்றே மருந்து, இதுல 4 பேருமே வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஒத்துழைத்தால் தான் வந்து நோய் நீங்கும். டாக்டர் சொல்லுவதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த மருந்து எடுத்து கொடுத்துறவங்க கொடுக்கணும். அந்த கொடுக்குற மருந்தை கரெக்டா வந்து நோயாளி சாப்பிடணும். அதைத்தான் சொல்றாரு. உற்றான் நோயாளி, தீர்ப்பான் டாக்டர். மருந்தை மாற்றி சாப்பிடக்கூடாது, சரியான மருந்தை சாப்பிடணும். அதான் உற்றான் தீர்ப்பான் மருந்து உழைச்சல்வான். அந்த டாக்டருக்கு உதவியா இருக்கிறவங்க அவர் என்னத்தையும் ஒன்று எழுதி கொடுத்து என்னத்தையும் ஒன்று கொடுத்துடக்கூடாது. அந்த 4 பேரும் வந்து ஒத்துழைத்து ஒழுங்கான முறையில் செயல்பட்டா தான் நோய் குணமாகும். ஆக நோய் குணமாகிறதுக்கு 3 குரலை கொடுத்துருக்கிறாரு, நோய் வராமல் இருக்கிறதுக்கு 7 குரலை கொடுத்துருக்கிறாரு. அப்ப அவர் என்ன விரும்புறாரு திருவள்ளுவர்? நோய் வராமல் பாதுகாத்துக்கணும் தான் திருவள்ளுவரே விரும்புறாரு. சரி, திருமந்திரம் என்ன சொல்லுது? திருமந்திரம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லல. சிம்பிளா வந்து ஒரு பயிற்சியை செஞ்சுட்டீங்கன்னா நீ இந்த 3ஐயுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அஞ்சனம் போன்றுடல் ஐ அரும் அந்தியில். ஐ என்பது வந்து கபம் என்ற நீர்னால் வரக்கூடிய அந்த நோய்களை குறிக்கக்கூடியது. ஐம்பெரும்பூதங்களினுடைய அப்பு என்று சொல்லக்கூடிய நீர்னால் வரக்கூடிய நோயை குறிக்கக்கூடியது. ஐ அரும் அந்தியில். அப்போ அந்தியில வந்து இந்த நோய் வந்து இல்லாமல் செஞ்சிடலாம். எப்ப என்ன செய்யணும்? அதுக்கு அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் அந்தியில். சாயங்கால நேரத்துல வந்து நீ பிராணாயாம பயிற்சி செய்ய வேண்டும். செஞ்சாச்சினால் கபம் சம்பந்தமான நோய்கள் இல்லாமல் செய்துவிடலாம். வஞ்சகவாதம் அரும் மத்தியானத்திலே. வஞ்சகவாதம் அரும் மத்தியானத்திலே. நீ மத்தியான நேரம் வந்து 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இந்த பிராணாயாம பயிற்சியை செஞ்சால் வாதம் சம்பந்தமான நோய்கள் போய்விடும். செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்தரும். செஞ்சிறு காலையில் செய்தில் பித்தரும். காலையில இந்த பிராணாயாம பயிற்சியை செஞ்சேன்னா பித்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் போயிடும். சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டார். பிராணாயாம பயிற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நஞ்சர சொன்னோம் நரைதிரை நாசமே. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன்னா உடம்புல வந்து நச்சு பொருள்களே இருக்காது, உனக்கு முடி நரைக்காது, வழுக்க விழாது, நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழலாம் என்று திருமந்திரம் சொல்கிறது. அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் அந்தியில், வஞ்சகவாதம் அரும் மத்தியானத்தில், செஞ்சிறுகாலையில் செய்திடில் பித்தரும், நஞ்சரச் சொன்னோம் நரைதிரை நாசமே. பிராணாயாம பயிற்சி நான் பல தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்க வந்து எந்த இடத்திலும் இடப்பக்கமே பூரி, எப்ப வேணாலும் நீ வந்து இது செஞ்சு கொண்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுது. நிறைய பேர் நீங்க வெளியே அங்கங்க போனீங்கன்னா அப்பம் செய்யும் இப்ப செய்யும்பாங்க. இது காலையில் செஞ்சா ஒரு நோய் போகுது, மத்தியானம் செஞ்சா ஒரு நோய் போகுது, சாயங்காலம் செஞ்சா ஒரு நோய் போகுதுங்கிறது வந்து நோய்க்காக உள்ளது. நீ எப்பவுமே வந்து 3 வேளையுமே 3 நேரம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால இந்த பிராணாயாம பயிற்சி செஞ்சிட்டீங்கன்னா எல்லாமே சரியாகிவிடும். அப்போ இடது நாசியின் வழியாக 16 மாத்திரை அளவு காற்றை உள்ளிழுக்க வேண்டும். உள்ளிழுத்த பிறகு 64 மாத்திரை அளவு வயிற்றுக்குள் அடக்க வேண்டும். பானை போல் வயிற்றை அடக்க வேண்டும். நன்றாக இப்படி அடக்கணும். அதுக்கு பிறகு 32 மாத்திரை அளவு வலது நாசின் வழியாக வெளிவிட வேண்டும். அது சிம்பிளான விஷயம். இந்த அளவு கூட முக்கியம் இல்லை. நீங்க எவ்வளவு உரிய முடியுமோ உள்ள இழுக்கணும், எவ்வளவு அடக்க முடியுமோ எவ்வளவு நேரம் அடக்க முடியுமோ அடக்கணும். அதுக்கு பிறகு மெதுவாக விடணும். அதுக்கு பிறகு வலது நாசின் வழியாக 16 மாத்திரை அளவு இழுக்க வேண்டும். வயிற்றுக்குள் நன்றாக அடக்க வேண்டும். 64 மாத்திரை அளவு. பிறகு 32 மாத்திரை அளவு இடது நாசின் வழியாக விட வேண்டும். இது ஒரு சுற்று. எப்பமெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எங்கேயாவது போய் பஸ்ஸுக்காக காத்திருக்கீங்க, அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எங்கேயாவது ஒரு வெயிட்டிங்கில் இருக்கீங்க, அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எல்லா சமயத்திலையும் செய்து கொண்டு எப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் இதை வந்து மூச்சை மெதுவாக சுவாசிக்க பழகி கொண்டீர்களானால் இந்த வாதம் பித்தம் கபம் 3மே வந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். இது வந்து பிராணாயாம பயிற்சியை சொல்றேன். பொதுவாகவே நீங்க மூச்சவே மெதுவாக விட்டீங்கன்னாலே மூச்சு வந்து அந்த 72,000 நாடிகள்லையுமே வந்து இயக்கம் வந்து சரியாகிவிடும். அந்த பாதைகள் வந்து சரியாகிவிடும். சக்திகள் பூரா எல்லா இடங்களுக்கும் சென்று விடும். அதான் முக்கியமானது. அதைத்தான் நம்ம வந்து கடைபிடிக்கணும். இப்ப நீங்க காலையில செஞ்சீங்கன்னா வந்து பித்த நோய்கள் பூராமே வந்து நீங்கிரும். காலையில செஞ்சீங்கன்னா பித்த நோய்கள் பூராமே நீங்கிரும். குளிச்ச ஏப்பம், வாந்தி, காய்ச்சல், பசியின்மை, இந்த நாக்கில் பூரா நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி பசையா பறந்துகிட்டு இருக்கும். அது எல்லாமே நீக்கிரும். காலையில வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாலே இந்த பிராணாயாம பயிற்சி செஞ்சிடணும்.
அதே மாதிரி மத்தியானத்தில் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கால்வலி, கைவலி, இடுப்பு வலி, இந்த எலும்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து விடும். எல்லா நேரத்திலையுமே இந்த பிராணாயாம பயிற்சி செய்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். அடுத்து மாலையில செஞ்சீங்கன்னா கபம் சம்பந்தமானது, அதாவது சுவாசம் சம்பந்தமானது, மார்பு சளி சம்பந்தமானது, தும்மல் சம்பந்தமானது, ஜலதோஷம் சம்பந்தமானது, இதெல்லாமே போயிடும். எளிதாக உள்ளது. மூச்சை மெதுவாக விடுங்கள். எவ்வளவு நேரம் வயிற்றுல மூச்சை அடக்கிட்டு பிறகு விட முடியுமோ விடுங்க. அவ்வளவுதான். அதான் முதல் பயிற்சியே. நீங்க எவ்வளவு நேரம் அடக்கிட்டு வெளியே விடுமோ அதை விட்டுட்டீங்கன்னாலே அது முதல் பயிற்சி ஆயிரும். அதுக்கு பதில் நீங்க இடது நாசி வழியா உள்ள இழுத்துக்கிட்டு வயிற்றுக்குள்ள அடக்கி வலது நாசி வழியா விடுறது, பிறகு வலது நாசி வழியா இழுத்து வயிற்றுல அடக்கி இடது நாசி வழியா விடுறது, இதெல்லாம் உங்களுக்கு போக போகவே கிட்டி விடும். தான் பற்ற தலைப்படும் தானே. இந்த மாதிரி பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உணவுல எப்பவுமே மிளகு ரசம், அதான் அந்த காலத்துல மிளகு ரசம்ங்கிறத தினந்தோறும் சாப்பாட்டுல கொடுத்துருக்காங்க. மஞ்சள் சிறந்த ஆன்டிபயாட்டிக்கு. உணவுல எப்பொழுதுமே மஞ்சள் சேர்க்கணும், மிளகு சேர்க்கணும், வெந்தயம் சேர்க்கணும், குளிர்ச்சி குறையக்கூடியது, ஏலம் சேர்க்கணும், சுக்கு சேர்க்கணும், இஞ்சி சேர்க்கணும், பெருங்காயம், பூண்டு இவைகள்லாம் சேர்க்கணும். உங்க உணவுல அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சுன்னா யாரும் கேட்க முடியாது, அதை பின்பற்றவும் முடியாது. இப்ப அந்த மாவு பொருள்களை பூரா சாப்பிட்டோம்னா வாதம் சம்பந்தமானது, வாயு சம்பந்தமானது வரத்தான் செய்யும். அதனால அதை நீங்க கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னாலும் கட்டுப்படுத்த மாட்டீங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுருவீங்க. அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமானது, எண்ணெய் எல்லாம் அதிகமாக சம்பந்தப்பட்டோம்னா சேர்த்தீங்கன்னா இந்த பித்தம் சம்பந்தமான இது கூடத்தான் செய்யும். ஆனா உணவுல மிளகு, மஞ்சள், வெந்தயம், ஏலம், சுக்கு, பூண்டு, பெருங்காயம், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே இந்த வாதம், பித்தம், கபம் மூணையுமே சரியான அளவில் இருக்கிற மாதிரி இந்த இயற்கையான உள்ள இந்த மருந்தே உணவானது சரி செஞ்சு விடும். இந்த மாதிரிலாம் நீங்க உணவு பழக்கத்தை மேற்கொண்டு வந்தீர்களானால் வாதம், கபம், பித்தம் இந்த 3 நாள் வரக்கூடிய நோய்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லோரும் இன்பமாக வாழலாம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.